ஹே கைஸ் வெல்கம் பேக் டு another மினி vlog. ஸோ இந்த மினி vlog பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் நைட் டைம் ரொட்டீன் தாங்க. ஸோ மார்னிங் வரும்போது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அன்ஹெல்த்தியாக வடை போண்டா அந்த மாதிரி தாங்க இருக்கும். பட் நாங்கள் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருக்கோம், வெளியே ஃபுட் சாப்பிடல. ஸோ வந்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரெப் பண்ணி வச்சுருவேன். அச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு குக் பண்ணிடுவார். அவர் குக் பண்ணுற டைமில் நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னோடய ஃபேஸில் இருக்க மேக்கப் ரிமூவ் பண்ணுறது தாங்க. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால ஃபேஸ் அவ்வளோ டஸ்ட் ஆகும். நான் லிட்ரலி ஃபேஸில் அந்த ஸ்கார்ஃப்லாம் டைப் பண்ணி அவ்வளோ டஸ்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மேக்கப்பை ஃபுல்லாக எடுத்துருவேன். நான் இப்போது கண்ணுக்கெலாம் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த மஸ்காரா ஸ்டெயின்ஸ்லாம் போகாத மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்புறம் தாங்க நிம்மதியாகவே இருக்கும். நான் ஒரு குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி டக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் லைக் சுண்டல் ஊற போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பட்டாணியும் டபுள் பீன்ஸ் ப்ளஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுருந்தோம். நீங்கள் எனி வெஜ்ஜீஸ் போடலாம், கேரட் பீன்ஸ் உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாயில் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் சில்லி பவுடர், தனியா பவுடர், இவ்வளோ தான், சால்ட். இதுக்கப்புறம் இந்த சுண்டலை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அது ரெடி ஆனதுக்கப்புறம் எண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இட்லி பொடி போட்டிங்கன்னா செம்ம யம்மியாக இருக்கும். வயிறும் ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட.